ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளின் தேவ செய்திக்காக நானும் என் துணைவியாரும் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் எங்கேயும் போகாமல் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக 6 முன்னேறி வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தேன். ஆண்டவர் அப்பொழுது சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாம் சொல்ல போகிறோம். ஏனென்றால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிற ஒரு மனுஷன் நான். அது நிமித்தம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன், நிறைய கண்ணீர் வடித்திருக்கிறேன். அது நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பது என்பது, அவரிடத்தில் வாங்கி ஜனங்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. மண்டை அறிவில் அனுபவத்தில் பேசும்போது ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் தேவனுடைய ஆவியோடு கூட பேசும்போது பாடுகள் வரும், கூடவே பரவசம் வரும். ஹல்லேலூயா. இந்த 38 வருஷம் ஊழியத்தில் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமாக. எனவே இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்களோ அப்பயே வந்துட்டார். ஆமென். உங்கள் ஊரில் தான் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்த்தேன். உங்கள் வாசலில் ஒரு அழகான ஜீசஸ் படத்தை அப்படியே எல்இடி லைட்டில் போட்டு வச்சுருக்கிறீங்க. போகிறவங்க வர்றவங்களாம் இயேசுநாதர் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது. சில வேத பிரியர்கள் பூரண சுவிசேஷம் சொல்கிறோம் அப்படின்ட்டு உருவத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லது தான். ஆனால் எப்படி இயேசுவை காட்டுவது? இப்படி தான் காட்ட முடியும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாம்ஸ் 89 verse 20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை எல்லாம் வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது நாள் 112வது ஆண்டு விழா அசன பண்டிகைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு இயேசு பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தின் ஆரம்பத்தில் எஸ்ராயின் ஆகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிற உண்மையுள்ள தெய்வம் அவர். எனவே God wants to found you. அவர் உங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். உங்களுடைய உண்மை என்ன? உங்களுடைய உறுதியான தன்மை என்ன? உங்களுடைய விசுவாசத்தின் அளவு என்ன? உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவு என்ன? உங்களுடைய தியாகத்தின் அளவு என்ன என்று அவர் நிறுத்து பார்த்து இனி வரப்போகிற நாட்களில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த செய்தியின் வார்த்தை கண்டுபிடிக்கிற தேவன். நாம் எந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருந்தாலும் அங்கே நம்மை தேடி வந்து கண்டுபிடிக்கிற தெய்வம். எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற நான் பிறப்பின்படி கிறிஸ்துவன் அல்ல. ஒரு கிராமத்தில், கோவிலாங்குளம் என்கிற கிராமத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த ஒரு மனுஷன் நான். எங்களுடைய தாயாரோடு கூட பிறந்தவர்கள் 3 பேர். ஒருவர் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இன்னொருவர் சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இன்னொருத்தர் தான் எங்கள் அம்மா.
அவங்க சிறு பிராயத்தில் சிஎஸ்ஐ போர்டிங் ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருந்தாலும் வாலிப பருவம் வரும் பொழுது தன்னுடைய தாய்மாமா மகன் என்பதற்காக சிங்கப்பூர் தேசத்தில் வேலை பார்த்துவிட்டு வந்த என்னுடைய தகப்பனாரை திருமணம் முடித்து அவர்கள் கடைசியில் தகப்பனுக்காக, எங்களுடைய தகப்பனுக்காக, கட்டின மாப்பிள்ளைக்காக எல்லாவற்றையும் மறந்து எல்லா சாமியும் ஒன்று தான், எம்மதும் சம்மதம் தான் என்று வாழ்ந்து வந்தவர்கள். அவர்களுக்கு நாங்கள் 2 பிள்ளைகள். எங்களுடைய நான் பிறந்த வருஷம் ரொம்ப ராசியான வருஷம்னு சொல்லி எங்களுடைய ஊரில் இதே போல் ஒரு பெரிய வீடை கட்டுவதற்காக ஏற்பாடு செய்தார்கள். அந்த வீட்டை 1964 நான் பிறந்தேன். பிறந்த வருஷத்தில் ஒரு பழைய வீட்டை வாங்கி இடித்து 3 வருஷங்கள் விலை உயர்ந்த பொருட்களை செலவழித்து அந்த நாட்களிலேயே ஏறக்குறைய 90,000 ரூபாய் செலவழித்து 1964 90,000 ரூபாயை செலவழித்து வீட்டை 3 வருஷம் கட்டி பிரதிஷ்டை பண்ணார்கள். ஊரெங்கிலும் ஒரே பேச்சு, எப்பா எவ்வளோ பெரிய வீடு, சிங்கப்பூர்கார் வீடு என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். எங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சில மக்கள், அவர்களும் எங்களோடு படித்தவர்கள் தான், காரியம் செய்தவர்கள் தான், எங்கள் தாயாரோடு பேசுகிறவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள பொறாமை ஆவி உள்ளே புகுந்து நாங்கள் கட்டின வீட்டிலே நல்ல விதமாக வாழக்கூடாது என்பதற்காக எங்கள் வீட்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய தலைவாழை இலையில் ஒரு மண்டை ஓடு பொம்மை, நாங்கள் எங்களுடைய தகப்பனார் குடும்பத்திலிருந்து வணங்குகிற அந்த தெய்வம், குலதெய்வத்தின் படம், கோழியை அறுத்து சேவல் அறுத்து பயங்கரமாக செய்வினை செய்து விட்டார்கள். விடிய கால உங்களுக்கு தான் தெரியும், கிராமங்களில் பாட்டியம்மாக்கள் தூங்க மாட்டாங்க. இந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் சிசிடிவி கேமரா இருக்கிறது, கண்காணிப்பு கேமரா இருக்கிறது, வாட்ச்மேன் செக்யூரிட்டியெலாம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கிராமங்களுக்கு செக்யூரிட்டியே பாட்டிமாருக்கு தான். வெத்தலை உரலை இடிச்சுக்கிட்டு என்னப்ப ஏதுப்பேன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பாட்டி கத்திடுச்சு, ஏ ஆரோக்கியம், ஏ பூமிநாத வீட்டுக்கார எந்திரப்பா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவனோ என்னமோ செய்கிறாங்க, கும்பலாக உட்காந்து தீயெல்லாம் எரியுது என்று கத்த, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து, நான் சின்ன வயசு அப்போ ஓடி வர்றோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வயது அல்லது 4 வயது தான். எல்லாம் ஓடி வந்து பார்த்தா அங்கே பயங்கர ரத்த களரியாக கிடக்கு. நாங்கள் ஓடி வரதை பார்த்தோன்னே போட்டு ஓடியே போயிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் நாம் நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு நினச்சி. ஆனால் நடந்தது என்ன, அந்த செய்வனை செய்த நாட்களில் இருந்து அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் இப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது நாங்கள் கட்டின வீட்டில் டங்கு டங்குன்னு யாரோ நடக்கிறது மாதிரி சத்தம் கேட்கும், ஜல் ஜல்லுன்னு குதிரை ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல உறவினர்கள் வருவாங்க, எப்போ பார்த்தாலும் பணக்காரங்க இல்லையா. எங்கள் வீட்டில் தீபாவளினாலும் விசேஷம், கிறிஸ்மஸ்னாலும் விசேஷம், பெரிய ஒரு ஆட்டு உரல் இருக்கும், ஊருக்கே சாப்பாடு ஆக்கி, இட்லி ஆக்கி, கிடா வெட்டி சாப்பாடு கொடுப்பாங்க, ஊரே வந்து சாப்பிட்டு போகும். அப்படி ஒரு குடும்பம். கடவுளுக்கு பிரியமான நம்ம நல்லதானே செஞ்சுருக்கோம், நமக்கு ஒன்றும் வராதுன்னு நினச்சோம். ஆனால் அன்னைக்கு இருந்து சீரழிக்கிற ஆவிகள் எங்கள் குடும்பத்தில் புக ஆரம்பித்தது. அப்படியே உயர்ந்து உயர்ந்து இருந்த எங்கள் வீடுகளில் சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நல்ல சம்பாரித்து வாலிபத்தில் உண்மை உத்தமாக இருந்த தகப்பனார் ஏறக்குறைய 40 ஏக்கர்களுக்கு மேல் வாங்கி தன்னுடைய அக்காள், தங்கை, அண்ணன், தம்பி எல்லாரையும் படிக்க வச்சு ஆளாக்குன நல்ல மனுஷன். கடைசியில் பாகப்பிரிவினை என்று வரும்பொழுது 2 ஏக்கர் நிலம் தான் அவருக்கு கொடுத்தாங்க. அதையும் சந்தோஷமாக, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறாரு, மனைவியை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி எப்பொழுதுமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை என் தகப்பனாருக்கு இந்த ஏவல் பிள்ளி சுனித்து நிமித்தம் முகம் மாற்று பைத்தியம் பிடித்தது போல் ஆகி குடும்பங்களை மறக்க ஆரம்பித்தார். சம்பாதிக்கிற பணத்தை அங்கு வீட்டுக்கு அனுப்பாமல் மிக கஷ்டம். இங்கே அருமையான தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்கு, டீனேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வழங்காது.
1970 அல்லது 73 என்று நினைக்கிறேன். அந்த வருஷங்கள் எல்லாம் பயங்கரமான பஞ்சம். உங்களுக்கு தெரியும், மக்காச்சோள மாவு தான் ரேஷன் கடையில் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்பொழுது கிறிஸ்தவ மிஷனரிகள் அருப்புக்கோட்டை சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து வந்து எங்கள் கிராமங்களில் எல்லாம் பால் பவுடர், கோதுமை கொடுப்பார். கிணறு வெட்டுகிறதுக்கு கோதுமை, விவசாயம் பண்ணால் கோதுமை என்று கொடுப்பார்கள். அதையெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளோ உயரத்திலிருந்து கீழே பள்ளத்துக்கு நாங்கள் போக வேண்டிய நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எனக்கு 19 வயசு வரும் வரைக்கும் எங்கள் குடும்பத்தை பிசாசு பீடித்து, செய்வனை கட்டுகள் பீடித்து, குடும்பங்களிலே வேதனைகள், கண்ணீர்கள் தான் மிச்சமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய உறவினர்களுடைய பேச்சை கேட்டு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி ராமேஸ்வரத்திலிருந்து கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை அது வரைக்கும் இந்த செய்வனை எடுப்பதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு போனோம். என்னுடைய அண்ணன் இளம் வாலிபர், அவர் எங்கள் அம்மா கூட ட்ராவல் பண்ண மாட்டார், ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பார். நான் ஒருத்தன் தான் சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு துணையாக எங்கும் போவேன். எங்கள் அம்மா ராத்திரியெல்லாம் அழுவாங்க. திடீர்னு அந்த சாமி இந்த சாமின்னு கும்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஏசப்பா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொல்கிறேன், உலகத்திற்கு எல்லா சாமியும் கூப்பிட்டுட்டாங்க எங்கள் அம்மா என்று அவங்க பக்கத்துலேருந்து அவங்க அழுவதை பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த காலகட்டத்தில் இந்த வீட்டுக்கு வாங்கின கடன், எங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடன், இவைகளை எல்லாம் அடைப்பதற்கு என்னுடைய தாயார் இழந்த நகைகள் எவ்வளவு தெரியுமா? 350 பவுன் நகைகள். இன்றைக்கு பேங்க் இருக்கிறது, பிரைவேட் ஃபைனான்ஸுகள் இருக்கிறது. அந்த காலங்களில் அது கிடையாது. தன்னுடைய புருஷன் சம்பாதித்து அனுப்பவில்லை என்கிற அந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய தாய் அடமானம் வைத்து செட்டியார் கடையில், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த செட்டியார் பேர் கருப்பன் செட்டியார். எங்கள் குடும்பத்து நண்பர் தான். எங்கள் அப்பா கூட வேலை பார்த்தவர் தான் சிங்கப்பூரில். ஆனால் மதுரையில் பெரிய நகைக்கடை, இந்த பாண்ட் சென்டர், அடகு கடை நடத்தி வந்தார். அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்கன்னே தெரியாது. இப்படி இழந்தது மட்டும் 350 பவுன் நகைகள். கடைசியில் பாருங்கள், எனக்கு 19 வயது, விருதுநகரில் கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் நாங்கள் ரொம்ப விளையாட்டு. இன்றைக்கி காலையில் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன், கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் மனைவிட்ட காட்டினேன். ரொம்ப ஒல்லியாக, அழகா, சவப்பா, அரும்பு மீசியோடு இருப்பேன். முழுவதும் கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஜாலியாக இருப்பாங்களோ அது போல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய ரூம்மேட்ஸாக 3 கிறிஸ்தவர்கள் வந்தார்கள் எங்களோடு தங்கி இருக்கிற அந்த விடுதியில். ஒருவர் 2 பேர், ஒருத்தர் மூணாரை சேர்ந்தவர், இன்னொருவர் அவர் தேனி பகுதியை சேர்ந்தவர், இன்னொருவர் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், சாயர்புரத்தில் கிறிஸ்டோபர்னு ஒரு டீச்சர் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார். ஒரு பிள்ளைங்கள்லாம் பீகாரில் இருக்கிறாங்க, நல்ல மிஷினரி பணிக்கு போயிருக்கிறாங்க. அந்த பையன், நாங்கள்லாம் அங்கே ஒரே தான் அரட்டை அடிப்போம். வாலிபர்கள் எப்பயும் போல் இருக்கிறது போல தான் இருப்போம். சீரட்டை அடிப்போம், மாதந்தோறும் வந்துச்சுன்னா தண்ணி அடிப்போம், எல்லாமே செய்வோம். இந்த 3 பசங்களும் என்ன செய்வாங்க, கிறிஸ்தவ பசங்க, எங்களை மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, டேய் அன்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுடா, இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலன்னா எங்கள் அப்பா இந்த மாதம் ஃபீஸ் கட்ட மாட்டார்றா, வாடா சர்ச்சுக்கு போவோம். நாங்கள் 3 பேரும் உள்ளே போய் சர்ச்சில் உட்காந்து காணிக்க போட்டோன்னே வெளியே வருவோம். நீ என்ன செய்யணும் தெரியுமா, எதுக்கு இருக்கிற தேட்டரில் போய் டிக்கெட்டு வாங்கி வச்சு எனக்காக எங்களுக்காக காத்திருக்கணும்டா என்று சொல்வார்கள். அப்படித்தான் எங்களுடைய நட்பு இருந்தது. ஒரு நாள் அவர்கள் திடீரென்று நல்லா ஜம்முன்னு மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா போகிறீங்கடா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, இந்த ஊரில் பெரிய கூட்டம் நடக்குது, கிறிஸ்தவ கூட்டம், அங்கு சாமி கும்பிட போகிறோம், இயேசுநாதரை பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டேய் மாப்பிள்ளைகளா, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா, நீங்கள் நல்ல சாமி முடியும்னு தெரியும், உண்மையை சொல்லுங்கடா, எதுக்கும் போகிறீங்க?
இல்லை அங்கே அழகழகான பிள்ளைங்க வருவாளுங்க, சைட் அடிக்க போகிறோம்டா அப்படின்னானுங்க. அப்போ நானும் வர்றேன். ஏன்னா இளைஞர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பொழுதுபோக்குன்னா அதுதான். அந்த காலத்தில் சினிமாவை பார்க்க வேண்டியது, அதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதே மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு அலைய வேண்டியது, இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, நாங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போனோம். அங்கு பிரம்மாண்டமான கூட்டம், இப்பொழுது இருக்கிறதை விட பல ஆயிரம் மடங்கு கூட்டம். விருதுநகர் என்கிற இடத்துல லுத்திரன் திருச்சபை மைதானத்தில் நல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான போலீஸ்காரங்க பாதுகாப்பு. அதன் மத்தியில் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னாரென்று தெரியாது. நமக்கு தெரிஞ்சது பூரா நடிகர்கள் தானே. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், நம்பியார், இப்படி தான் வாழ்ந்த காலம். ஆனால் இவர் என்னடா செக்கச்செவேன்னு கோட்டை போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு பேசுகிறாரு. என்னமோ சரி, வெளிநாட்டில் பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம மக்களை பூரா மதம் மாத்துறாங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் காலரை தூக்கி விட்டு எவடா நம்மளை பார்த்து லுக்கு விடுவா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மனிதர்களை பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு எங்களை பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு அது தெரியாது. இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என் அன்புக்குரியவர்களை, இப்படி நாங்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜெப நேரம் வந்தது. அந்த ஜெப நேரம் வரும் பொழுது பிரியமானவர்களே, திடீரென்று நான் சுற்றி கொண்டிருக்கிற பகுதியில் பின்பக்கத்தில் சைடில் திடீரென்று ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சு. நான் போகிறேன், நான் போயிடுறேன், இயேசு சாமி எரிக்காதீங்க என்று கத்திக்கிட்டே ஆடுது. எனக்கு பார்க்க பயம். ஏன்னா நல்லா சைஸான அம்மா, அது தலையை விரிச்சு போட்டு ஆடுது. ஏசாமி எரிக்காதீங்க எரிக்காதீங்கன்னு ஆடுது. எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம காரியத்திற்கு எத்தனையோ சாமியை கும்பிட்டோமே. இந்த இயேசுநாதரையும் மேலோட்டமா எங்க அம்மா கும்பிட்டாங்க, விடாப்பிடியா கும்பிடலையே. இந்த பேய பில்லி சுனித்தை விரட்டுறதுக்கு நமக்கு இப்போ ஒரு சாமி கிடைச்சிட்டாரு, அதுதான் இயேசு சாமி. அல்லேலூயா. என்றால் ஆச்சரியம். மேடையிலிருந்து அவர் கத்தி கொண்டிருக்கிறார், இங்கே கீழே யாரும் தொடாமல் பேய் ஆடுகிறது. நான் போகிறேன் போகிறேன் என்று சொல்லி உடனடியாக சரி, எல்லாரும் வானத்துக்கு நேராக கை வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுவோமா? சொல்லுங்களா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால எல்லாம் ஒழுங்கா வேலை செய்வதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை பிடித்த பேயை, பில்லிசூனியத்தை ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு மேல் தகப்பனை பார்க்காமல் தாயுடைய கண்ணீரை பார்த்த எனக்கு, ஏதாவது ஒரு அழகான பிள்ளை என்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா, கண்ணடிக்க மாட்டாளா என்று திரிந்து அலைந்த ஒரு வாலிபனாகி எனக்கு அன்றைக்கு இயேசு என்னை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கூட்டத்துக்கு முன்னாடி போகல. ஏன்னா முன்னாடி போனால் அட்ரஸ் எடுப்பாங்க, மாத்திடுவாங்க, வீடு தேடி வருவாங்க என்று சொல்லி கூட்டம் நடந்த இடத்துக்கு பின்பக்கம் போய் நான் கத்த ஆரம்பித்தேன். எப்படி கத்த ஆரம்பிச்சேன் தெரியுமா? வானத்தை பார்த்து சொன்ன, இயேசுவே, இயேசு வந்திருக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அங்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே என்னடா பேய் ஆடிக்கிட்டு இருக்கு.
நீ வெளிநாட்டு தெய்வமா, நீ உள்நாட்டு தெய்வமா, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இருப்பது உண்மைனா இன்றைக்கு என் வீட்டை பிடிச்சிருக்கிற இந்த தரித்திரத்தை, அந்த பிள்ளி சுனியத்தை விரட்டு. நம்பர் 1. நம்பர் 2, இயேசு சாமி, நீ இருப்பது உண்மையானால், நீ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமானால், 16 வருஷம் முகமாட்டிலே குடும்பம் வேண்டாம், வீடு வேண்டாம் என்று இருக்கிற என் தகப்பனை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து கொண்டு வா. நம்பர் 3, நீ துடியான தெய்வம்னா, துடினா மோஸ்ட் பவர்ஃபுல் காட், துடியான தெய்வம்னா, இயேசுவால எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும்னு அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது உண்மைனா, எவன் எங்க குடும்பத்துக்கு விரோதமா வந்து செய்வனை செஞ்சானோ அவன் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும். நீ அப்படி செஞ்சிட்டா அங்க கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் அழைக்கிறார் என்று கண்ணீர் வடித்து வடித்து ஜெபிக்கிறாரே, அந்த மனுஷனை போல உனக்கு இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு நான் சேவகம் பண்ணுவேன் என்று சொல்லி முடித்தேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறேன், யார் அந்த பிரசங்கியார்? அவர்தான் உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர், அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 1982 விருதுநகரில் நடந்த இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்படி சொல்வதை விட இயேசு இந்த பாவியை கண்டுபிடித்தார். இயேசு தாவீதை கண்டுபிடித்த தேவன், ஆடு மாடுகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருந்தவனை கண்டுபிடித்த தேவன் என்னை கண்டுபிடித்தார். படிப்பு முடிந்தது, வீட்டுக்கு வந்தேன். அது வரைக்கும் ஹாஸ்டலில் தானே இருந்தோம். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட கிழமைகளில் டங்கு டங்கு நடக்கிற சத்தம், ஜல் ஜல் நடக்கிற சத்தம் கேட்கவே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அப்போது ரட்சிப்பு, சர்ச்சு இதெல்லாம் தெரியாது. நான் எங்களுடைய தாய் மாமா ஒருத்தர் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு மதுரைக்கு போயிட்டு வருவேன். சொந்த ஊரில் கான்ட்ராக்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்கு, ஒரு சத்தம் இல்லை, ஒரு குறை இல்லை. என் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளான்னு என்னை பார்த்து பேசுனியே, அந்த இயேசு உன் வீட்டை பிடித்த சாபத்தை விடுவித்தேன். சத்தம் கேட்குது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அடுத்து கொஞ்ச நாட்கள் தான். என் அன்புக்குரியவர்களே, 84ஆம் ஆண்டு சரிதானம்மா? அப்போ எப்போ வந்தார்? 84 தானம்மா? 1984 பாருங்க. 82 லாஸ்ட்டில் ஜெபிக்கிறேன். 84 எங்களுக்கு ஒரு லெட்ரு வருகிறது, கடிதாஸ், ஏர்மெயில் கடிதம். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் துரோகம் செய்து விட்டேன், இப்பொழுது வீட்டுக்கு நான் திரும்பி வருகிறேன். எங்கள் அப்பா கையெழுத்து போட்ட லெட்ரு வருது, வீட்டுக்கு திரும்பி வர்றார். கைகளை தட்டலாமே. ஹல்லேலூயா. என் அப்பாவை எங்கள் ஊரே குட்டி சிங்கப்பூர் சொல்லுவாங்க. இங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் போயிட்டு வர்ற மாதிரி அடிக்கடி எங்கள் ஊரில் வியாபாரத்துக்கு பலர் போவாங்க. அப்படி அத்தனை பேர் போய் சொல்லி வராதவர் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் வீடு தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை கண்டுபிடித்த தேவன் என் அப்பாவை 2வது ஜெப குறிப்பை கேட்டு ஆசீர்வதித்தார். அடுத்துதான் கிளைமேக்ஸ். இப்பொழுது எனக்கு கான்ட்ராக்ட் முழுவதும் சர்ச்சஸில் வருது, குடும்பங்களில் வருது. அப்போ எனக்கு ஒரு மனசாட்சி குத்த ஆரம்பிக்குது. ஒரு இருட்டில் போய் கேட்ட ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரே இந்த ஏசாமி, பேசாமல் நம்ம அவரை முழுசாக ஏற்றுக்கணும் என்று சொல்லி போய் ஆலயத்துக்கு சென்று நான் திருமுழுக்கு எடுத்தேன். ஆலயத்தில் எல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க, சேர்ந்துட்டேன். ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் வாரம் ஆலயத்துக்கு போயிட்டு
வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன். 5 பேர் உட்காந்துருக்குறோம். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் பாட்டி. எங்கள் ஊரை சேர்ந்த ஊர் எல்லையில் இருக்கிற அந்த எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கோயிலில் நிர்வாகம் பண்ணுற ஒருத்தர் காபி பேட்டி கட்டி கொண்டு சின்ன அன்பு எங்கே இருக்கிறான், சின்ன அன்பு எங்கே இருக்கிறான்னு தேடி வர்றாரு. ரோட்டில் நின்று கத்துறாரு. வீடு தான் பெரிய வீதி, இது போல் ஒரு பெரிய வீதி. நாங்கள் என்ன விஷயம்? அவர் சொல்கிறாரு, நாங்கள் 7 பேர் சேர்ந்து நாங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி செய்வனை செஞ்சோம். இத்தனை வருஷத்தில் அந்த 6 பேர் திடீர்னு செத்து போயிட்டான். நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீதி. உடன் நான் எதை செய்தாலும் பெரிய எங்களுக்கு ஒரு குரு இருக்கிறார், அவர்கிட்ட போய் நான் சோழி உருட்டி கேட்பேன். எனக்கு இப்போ மரண பயம் வந்து விட்டது. ஏன் என் கூட சேர்ந்த 6 பேர் செத்தாங்க, ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க சொத்துக்களை பூரா மற்றவங்க வாங்கிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யணும் என்று சொல்லும்போது அங்கு அந்த மந்திரவாதி குறி சொல்றவன் சொல்றான், நீ செய்வன செஞ்ச அந்த வீட்டுக்குள்ள இருந்த இருளெல்லாம் வெளியே போய் இப்ப அங்கே இயேசு சாமி வந்து விட்டார். அதுவும் குறிப்பா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பையன் உடம்புக்குள்ள இயேசு சாமி வந்து விட்டார். இனி நீங்க அவங்களை அசைக்கவே முடியாது. இது எங்க சொல்றானா? மலையாளத்தில், கேரளாவில் சொல்றானா. அந்த ஆள் சொல்றாரு, நான் உயிரோட இருக்கணும்னா ஓன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ மன்னிச்சு பாலில் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் வாழ முடியும்னு சொல்றாரு. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லி எல்லாரும் முன்னுக்கும் ரோட்டில் நெடுஞ்சாண்டே விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு கத்துறாரு. இது எங்கள் ஊருக்கே தெரியும். எனக்கு வந்தது பாருங்க கோபம். நல்ல இப்போ வாலிபன்ல பாச்சன எலாய் கரெக்டாக 1 வாரத்துக்கு முந்தி மட்டும் நீ வந்திருந்த இந்த இடத்துல மிதித்து கல்லை தூக்கி போட்டு உன்னை கொன்று போல உங்களால் எவ்வளோ நான் பாடுபட்டுட்டோம். நான் இப்போ ஏசாமி பிள்ளையாக மாறிட்டேன். ஏசாமி என்ன செய்ய சொல்லிக்காரு தெரியுமா? மன்னிக்க சொல்லியிருக்கிறார். என் பாவத்தை மன்னிச்சார், என் குடும்பத்தின் பாவங்களை மன்னிச்சு நான் இருட்டில் போய் கேட்ட 3 காரியத்தையும் செஞ்சாரே, அதனால் நானும் உன்னை மன்னிக்கிறேன். அவர் வேற கம்யூனிட்டி, வேற பிரிவை சேர்ந்தவர். அவர் இப்போ எங்ககிட்ட வந்து இது உண்மையை சொன்னதுனால அவர் அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. கடைசி மட்டும் நான் சொன்னேன், நீ என் தகப்பனுக்கு வயதுள்ளவர், இனி யாரையும் கெடுத்து பிழைக்காத, வா நான் உன்னை பராமரிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இருட்டில் போய் வெக்கப்பட்டுக்கிட்டு, கூட்டத்துக்கு முன்னாடி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு 19 வயசு வாலிபனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை கண்டுபிடித்து இன்றைக்கு அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை கல்யாணம் முடிச்சு எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கு 3 பிள்ளைகளுக்கு 8 பேர பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் 62 வயது வாலிபனாக சாட்சி கொடுக்க என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நானோ தனியாக இருந்தேன், இன்றைக்கு பரிவாரங்களோடு இருக்கிறேன். இந்த இரவு தேவன் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை கண்டுபிடித்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உலகமெங்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர். அவ்வளவு நடக்கிற நிகழ்ச்சிகளையும் ஐயா தினகரன் அவர்களுக்கு எழுதுவேன் கடிதம். அவர் அங்கிருந்து பதில் கொடுப்பார். ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய வல்லமை பயிற்சி முகாமில் பங்கு பெற்றோம். இன்றைக்கு பாருங்க, கடவுளுடைய கிருபையினால் 38 ஆண்டுகளாய் ஊரெங்கும் தேசமெங்கும் தேவனாய் கர்த்தர் எங்களை கொண்டு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த தங்கையாபுரம் முழுவதும் தம்முடைய தூதர் பட்டாளத்தோடு இறங்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிசாசின் பிடியிலே, பில்லி சுனித்தின் பிடியிலே
வாலிபத்தின் புடியில கிடந்த என்னை கண்டுபிடித்த தேவன். தம்பி கீபோர்டு வாசிக்கிறவர் யாரு? என்னை கண்டுபிடித்த தேவன் உங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அது எஃப்எம்பி பாட்டு, அண்ணன் எமிலிசபெத் சிங் படித்த பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஒளி வாங்கி என்னோட சேர்ந்து பாடுங்களேன் சிஸ்டர். தம்பி அவங்களுக்கு ஒரு ஒளி வாங்கி கொடுங்க. ஆமென். நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். இன்னைக்கும் பாட்டு எழுதுறாங்க, வாயிலேயே நிற்க மாட்டீங்க. யூடியூப்ல கேட்டா 10K லைக், 11K லைக், 1 கோடி லைக்குங்கிறான். 3 மாசம் கழிச்சு அதே பாட்டு எழுதுனோம்னா அந்த பாட்டை திரும்பி பாடுறான்னா அதெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு, இப்போ வேற பாட்டு தான் பாடுறேங்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் மண்டை அறிவிலிருந்து பாடுறாங்க, அவங்கெல்லாம் முழங்கால வந்து பாடினாங்க. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. பாட்டு ஆரம்பம் என்னப்பா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை பாட்டு எழுதுறவங்களாம் அன்பு. ஏசையா ஏசையா. நாங்கள் இன்னைக்கு பூரா போனவரே வந்தவரே அவரே இவரே எவரை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. அது ஆவி ஆவிங்கிறான். எந்த ஆவின்னு நமக்கு புரியல. உண்மையான கர்த்தருடைய ஆவி இருந்தா மனமாற்றம் வரும். என்னுடைய 70 பேர் நிறைந்த கம்பெனியை, பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனியை, பேப்பர் ஸ்டோரை தூக்கி எறிய எங்களுக்கு மனசு வந்துச்சுங்க, தைரியம் வந்துச்சுங்க. எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இருட்டுல 3 ஜெப குறிப்பை கேட்டனே, நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா, நீ சக்தி வாய்ந்த தெய்வமா துடியான தெய்வமானு கேட்டனே. இந்த பாவியோட சத்தத்தை கேட்டு அப்படியே நடத்தி கொடுத்தாரு. உங்களுக்கு 112 வருஷமா கர்த்தர் தேடுற உங்களுக்கு நடத்தி கொடுக்க மாட்டாரா? சேர்ந்து கையெழுத்திட்டு பாடுங்க. அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. தம்பி, அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவே வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவே வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து கண்டுபிடித்த தெய்வம் இன்றைக்கு இரவு உங்களில் அநேகரை தேடி வருகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மண்டை அறிவை பயன்படுத்தாதீங்க, உங்களுடைய சந்தேகங்களை பயன்படுத்தாதீங்க. அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் காலம் நிறைவேறின பொழுது மனுஷனாய் இறங்கி வந்து
3 ஆணிகள் நடுவில் தொங்கினார், மரித்தார், உயிர்த்தார். அவர் எங்கும் எதிலும் இருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தேகம். இந்த வெள்ளக்கார பயலுக எனத்தையாவது எழுதி வச்சு இந்த இயேசு தான் கடவுள்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ? ஏன் கடவுள் இருப்பது உண்மைன்னா ஏன் அவர் எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தல? ஏன் அவர் வெளிப்படுத்தல? ஏன் அவர் பைபிளை மட்டும்தான் வெளிப்படுத்தி இருப்பாரா என்று நாங்க நிறைய தேடணும். நிறைய புத்தகங்களை வாசிச்சேன். ஏன்னா போகிற இடத்தெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, என்னப்பா நீ என்ன திடீர்னு ஏசு ஏசுன்னு கத்துறா? நம்ம நாட்டில் இருக்கிற இதிகாசங்கள்லாம் சொல்லலையா? முனிவர்கள்லாம் சொல்லலையா? சித்தர்கள்லாம் சொல்லலையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எவனும் வந்து கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே சர்ச்சுக்கு போகிறீங்க. உங்ககிட்ட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஏசாமியை ஒரு குல தெய்வமாக வச்சுக்கிட்டு தொழிலை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், மிஷினரிக்கு எவ்வளோ பணம் கேட்குறீங்க, சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் கேட்குறீங்க, இந்தா கொடுத்துறேன், முடிஞ்சு கதை. அதுக்கப்புறம் உங்கள் எண்ணம் புறம் படுத்தா எந்திரிச்சா கடை, வியாபாரம், தொழில், வேலை, இப்படியே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வருகிற ஆவிக்குரிய போராட்டங்கள் கொஞ்சம், எங்களை போல வருகிறவர்கள் தான் அதிகம். பல சித்தர்களுடைய புஸ்தகங்களை வாசித்திருக்கிறேன், பல மார்க்க புஸ்தகங்களை வாசித்து இந்த பைபிளுக்கும் இதுக்கும் என்ன காரியம் இருக்கிறதுலாம் தேடும்போது டக்குன்னு நம்முடைய நாட்டிலேயே குறிப்பாக தென்காசியில் பகுதியில் மலையில் இருந்த அகத்தியர் என்கிற மாமுனிவர் இந்த 66 புஸ்தகங்களையும் அவர் ஒரு 8 வரியில் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்துக்கு இற்று தித்துண்ணு குருவாக வந்து கனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்து போட்டு அகண்டதலம் சென்றவனை அண்டுவாயே. எவ்வளோ அழகா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்க. 8 வரி தான். 66 புஸ்தகத்தோட பைபிளும் உள்ள இருக்கு. அப்பாடா, நாம ஒரு புது சாமிகிட்ட போகலப்பா. தண்ட சராசரங்களை வார்த்தையால படைத்து மனிதர்களுடைய பாவங்களை தீர்க்க தாமே மனு உருவாகி வந்த என் சொந்த சாமிகிட்ட வர்றன்ற ஒரு தைரியம் எங்களுக்கு. கரங்களை தட்டி கத்தர ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்கள்? என்ன பாடோடு இருக்கிறீர்கள்? உலகத்தை படைத்து காத்து அழித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் எங்கும் எதிலும் உண்டு. அவரிடத்தில் ஜாதி இன மத வேறுபாடு கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் மனசாட்சியின் படியும் தேசத்தின் சட்டத்தின் படியும் வேதாகம சட்டத்தின் படியும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழ்ந்தால் அவர் உங்களை தமக்கென்று கண்டுபிடிப்பார். ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். தாசன் என்கிற வார்த்தைக்கு ஃபேவரட் சர்வெண்ட், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீது பெத்லெகேமில் ஆட்டு இடையனாக இருந்தார். அடுத்து யுத்த காலத்தில் கோலியாத்துக்கு முன்பதாக இருந்தார். வனாந்திரத்தில் சொந்த மாமனார் விரட்டும் பொழுது கிண்ணறத்தை மீட்டி பாடல் பாடுகிறவராக இருந்தார். எதிராளியான தன் மாமனார் தன் கையில் 2 முறை மாட்டும் பொழுது அவனை கொலை செய்யாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட மாட்டேன் என்று விட்டு கொடுத்தார். அடுத்து அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு தலைவனானார். அடுத்து சொந்த கோத்திரத்துக்கு தலைவனானார்.
400 பேர் இருக்கும்போது பசி பட்டினி. யூதா கோத்திரம் தான் தேடி வர்றாங்க. சவுல் இறந்த பின்பு மீதி இருக்கிற 11 கோத்திரமும் தேடி வர்றாங்க. ராஜாவானார். ஆசை நிறைவேறும்படிக்கு பல பெண்களை திருமணம் முடித்தார். குளித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணின் மேல் மோகமாகி அவனுடைய புருஷனை கொன்று விட்டு திருமணத்துக்கு முன்பு அவளோடு குடும்பம் நடத்தினார். கர்த்தரிடத்தில் அடியெல்லாம் வாங்கினார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அவன் ஒரு குருவானவரை போல மாறுகிறான். பிரதான ஆசாரியனை போல மாறுகிறான். தன்னுடைய தேசத்தில் தான் செய்த பாவத்துக்காக கடவுள் கோபம் கொண்டு அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களை எல்லாம் அழித்து நிர்மூலம் பண்ணி வாதை நோயை அனுப்பும் பொழுது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையில திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்வதை கேட்டார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல பாடுவோம், தாவீதை போல 7 முறை ஜெபிப்போம், தாவீதை போல நல்ல சம்பாத்தியம் பண்ணுவோம், தாவீதை போல பாவம் செய்த பாவங்களை அறிக்கை செய்த ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுப்போம். அது மட்டும் போதுமா ஐயா? அது மட்டும் போதுமா பிரதர்? அது மட்டும் போதுமா சிஸ்டர்? ஐயா, ஒரு டீச்சர் வேலை பார்க்குறோம், அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பின்பாவது ஊழியத்துக்கு வர வேண்டாமா? ஊழியம் செய்ய வேண்டாமா? அப்படியே வந்தாலும் என்ன ஊழியம் செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் மிஷினரி சங்கத்தை அந்த தலைவர் நம்மளை பிடிச்சிக்குவார். அப்போ உடனே ஒரு ரசீது புக் எடுத்துக்கிட்டு அதை பணம் வசூல் பண்ணுறதுக்கு கிளம்புறோம். எங்கெங்கே போகிறீங்க? ஊழியத்துக்கு பணம் வசூல் பண்ண போகிறேன். வசூல் ராஜாவாக ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். அங்கே போகிற இடத்துல ஆமாண்டவரை காணிக்க கொடுத்து இவர்களை ஆசீர்வதி, இவர்களை பெருக பண்ண, இவர்கள் குடும்பத்தை உயர்த்தும், அப்படியே ஆமேன். அப்படியே ஒரு காப்பி இட்லி வரும், சாப்பிட்டுட்டு ஏப்பம் போட்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் என்ன உறவு இருக்கிறது? உங்களை ஆண்டவர் எந்த ஊருக்கு போக சொன்னார்? எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார்? எப்படிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார்? போக மாட்டோம்ல. ஏன்னா இது கெட்டுன வீடு நம்மளை விடாது. கடை வைக்கிறோம், வியாபாரம் வைக்கிறோம், விழுந்து விழுந்து அழுகிறோம், அசனத்துக்கு நல்ல கலர் கலராக 10 லட்ச ரூபா கொடுத்து லைட்டு போடுறோம், சந்தோஷம். இப்போ ஒரு வயசு வந்துருச்சுங்க, பிள்ளைங்க வந்துட்டாங்கங்க, மருமக்க வந்துட்டாங்க, இந்தாப்பா எல்லா பொறுப்பும் எடப்பா, இனி நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பீரோ சாவியை பத்திரத்தெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேர பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோமா? நான் கடைசி வரைக்கும் கல்லாப்பெட்டியை விட மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் அப்படியே கம்பீரமாக இருப்பேன். ஏங்க, இதே தப்பை தாங்க யோசேப்பு செஞ்சாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை இந்த ராத்திரி நேரத்தை சொல்லுகிறேன். என்னை விட 112 வருஷம், நானாவது வெறும் 38 வருஷம் தான் நீங்கள் பைபிளை வாசித்துருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி தெரியும், மனப்பாடமாக சொல்லுவீங்க. எந்த இடத்துல நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் யோசேப்பின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? அப்படி சொல்றவங்க அது அப்படி இருக்குன்னு வசனத்தை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்கார். யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு, ரைட்டு. ஏன் நான் யோசேப்பின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லல? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு இறந்த பின்பு என்னுடைய பிதாக்கள் இருக்கிற கல்லறையிலே சேர்க்க வேண்டும் என்று மக்கபலா குகையிலே அங்கு அடக்கம் செய்ய யோசேப்பு ராணுவ வீரர்களோடு போகிறான், திரும்ப வந்து விடுகிறான் பிரதம மந்திரி பதவிக்கு. பிரதம மந்திரி பதவிக்கு வந்து தன் சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். அப்பா இறந்த பின்பு யோசேப்பு பழிக்கு பழி வாங்குவானோ என்று சொல்லும் பொழுது யோசேப்பு அங்கு பேசுகிறான், என் சகோதரர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம்,
அப்பா காலத்தில் எப்படி உங்களை பாதுகாத்தனோ அதுபோல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பேன். நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் உங்களை சந்திப்பார். நீங்கள் கானானுக்கு போவீர்கள், வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு போவீர்கள். அப்பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னுடைய எலும்புகளையாவது எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி சத்தியம் வாங்குகிறான். பாருங்க, இந்த தேசம் நம்முடைய தேசம் கிடையாது. நம்ம அப்பா பாருங்க, கோளில் முனையில் சாய்ந்த பின்பு கூட அவர் கானானில் இருக்கிற மக்கபேலா கோகையில் தான் போய் அடக்கம் பண்ண சொன்னார். வாங்க, எனக்கு வயசாகி போச்சு, நான் பிரதம மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுறேன், என் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு நாம் எல்லாம் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போவோம்னு சொல்லி கிளம்பிருக்கலாமா? கிளம்ப முடியாதா? ஹலோ, கிளம்பி இருக்கணுமா? கிளம்பக்கூடாதா? கிளம்பி இருக்கணுமா? இருக்கலாமா? கிளம்பி இருந்திருந்தால் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு இருக்க மாட்டார்கள். நமக்கு ஆரம்பமும் தெரியும், நமக்கு முடிவும் தெரியும். ஏன்னா நமக்கு 66 புத்தகமாக கொடுத்துட்டாங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி. யோசேப்பு வரல, ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அப்படின்னு இருக்கு. எப்பா, முதல் வருஷம் அடிமைத்தனம் ஆரம்பிக்கும் போது ஏன் இஸ்ரவேல் மக்கள்லாம் கிளம்பல? நமக்கு இங்கே வந்து புது ஆட்சி வந்து மாற்றம் கொண்டு வந்து விடுவோம்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லை கூட்டின உடனே இங்கே குய்ய முறையான்னு கத்துறோம்ல. முதலாவது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் நெருக்க வரும் பொழுது என்ன செஞ்சிருக்கலாம்? பக்கத்தில் இருக்கிற கானான் தேசம் 40 நாளில் போயிடலாம். யோசேப்போட செல்வாக்கை பயன்படுத்தி கானான் தேசத்துக்கு வந்துடலாம். வந்திருந்தா கடவுள் வேண்டாம்னு சொல்லுவாரா? செல்லவே மாட்டார். அந்த விடுதலை ஆக வேண்டும், உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு தியாகம் பண்ண வேண்டும் என்கிற குணம் யோசேப்புக்கு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசேப்பின் மனைவிக்கும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் தனங்களை மன்னித்து, தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து, யோசேப்பு உண்மையாய் பரிசுத்தவானாய் இருந்தபடியால் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. அவனுடைய பிள்ளைகளுக்கு 2 சுதந்திரம் கானான் தேசத்தில் கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பின் பிள்ளைகளுடைய பேர் என்ன சொல்லுங்க? மனாசே, எப்ராயிம். மனாசே பிறக்கும் பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? என் தகப்பன் குடும்பத்தார் செய்த அநியாயம், அக்கிரமம், வருத்தம், நான் பட்ட வருத்தம் அனைத்தையும் கடவுள் மறக்கும்படி செய்தார் என்று அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஐயா, உனக்கு சந்தோஷம் கொடுத்த தெய்வத்துக்கு நீ என்னப்பா செய்த? என் எலும்புகளை கொண்டு போங்கிற. 430 வருஷம் அந்த எலும்பை பாதுகாத்தாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் யுத்தங்கள், எத்தனை யுத்தங்கள் பண்ணாங்க. அடுத்து 40 வருஷம் கழிச்சு கானான் தேசத்தை பங்கிட்டு யோசுவாவின் தலைமையில் பங்கிடும் போது அந்த எலும்புகளையும் கொண்டு போய் கானானில் சேர்த்தாங்க. இப்போ இந்த எலும்பை தூங்கிட்டு தெரிஞ்சான் பார்த்தீங்களா? அவனுக்கு என்ன புண்ணியம், என்ன பலன் கிடைச்சிச்சு? நீங்களும் இந்த எலும்புக்கு சமானமா பைபிளை மொக்க மொக்கையா தூக்கிட்டு திரிறீங்களா? இந்த பைபிள், அந்த பைபிள், அது இப்போ படிச்சிருக்கிற பிள்ளைங்க, இப்போ இளவட்ட பிள்ளைகள்லாம் பைபிளை தூக்குறதே கிடையாது சர்ச்சில். ஏன்னா முன்னுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே போட்டுடுறாங்க. அதை பார்த்து ஞம் 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 ஞம்னு வாசிக்க வேண்டியதான். உணர்வு கிடையாது. இன்னும் சில பிள்ளைகளுக்கு செல்போன்ல வந்துருச்சு பைபிள் ஆப்பு. அது சரியான ஆப்பு. பைபிள் ஆப்பு மட்டுமில்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிற ஆப்பு. இதை பைபிளை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. நல்லது வாலிபர்களே, என் இளம் சிங்கங்களை, நாங்கள் இன்னைக்கு செல்போன்லையும் டேப்லெட்லையும் லேப்டாப்பில் தான் பைபிள் வாசிப்போம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வரவேற்பு நான் கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்கு, உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு சோசியல் மீடியா, செல்போன் பேசுவதற்கு ஒரு போனை வாங்கிக்கோங்க. பைபிள் வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக இன்னொரு போன் வாங்கிக்கோங்க. அந்த பைபிளுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கையவாவது தட்டுங்கய்யா, உற்சாகமா தட்டுங்கய்யா. அல்லேலூயா. ஒரு போன்ல உங்க சோசியல் மீடியாவையும் உங்க பேர் அப்பா அம்மாவை கொடுங்க. இன்னொரு போன்ல பைபிள், விதவிதமான பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை பரிசுத்த வேதாகமம்னு அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து பாருங்க.
கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் கண்டுபிடிப்பார், உங்களை தேடி வருவார். தாவீது கடைசியில் அதை கண்டுபிடித்தான். எதை கண்டுபிடித்தான்? நான் ராஜ்யங்களை கட்டினாலும் ஒரு இடத்துல தாவீதுக்கு வருகிற வெற்றிக்கு அங்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. என்ன தெரியுங்களா? எதிரியை வெட்டி வீழ்த்தி விட்டு அவருடைய தளபதி யோவாப் வருகிறான். அந்த எதிரி செஞ்சு வச்சிருக்கிற ஒரு தாளந்து நிறை உள்ள தங்க கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வந்து தாவீதின் தலையில் வைத்தார்கள். ஒரு தாளந்து என்றால் எவ்வளவு தெரியுங்களா? 34.5 கிலோ. 35 கிலோ தங்கத்தில் எதிரி கிரீடம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து தாவீது தலையில் வைக்கிறாங்க. அவ்வளவு செல்வாக்கு ஆயிட்டான். ஆனால் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், இந்த உலகம், சொத்து, பணம், அதிகாரம் எல்லாம் போய்விடும். நான் இப்பொழுது தேசத்துக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற நான் ஆசாரியனாய் மாறுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வேதாங்க அப்படிதான் சொல்றது. 1 வீட்டு சென்று வாசித்து பாருங்க. அவன் தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்தான், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. நமக்கு பைபிள்ல 3 பேர் அக்கினி இறங்கி வந்திருக்காங்க பழைய ஏற்பாட்டில். ஒருவர் எலியா, அவர் எந்நேரமும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். அவர் அல்லேலியா போட்டுக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு வானத்திலிருந்து நான் தேவனுடைய மனுஷனால் அக்கினி இறங்கட்டும் அப்படி சொன்ன உடனே அக்கினி இறங்கி எல்லாரும் எரிச்சு போட்டுச்சு. அது என்ன அதிசயம்? ஊழியக்கார பிரசங்கம் என்ன அதிசயம்? ஒரு காட்டு கழுதையை போல சுத்திக்கிட்டு இருக்கிற நான் வந்து பிரசங்கம் பண்றேன் பார்த்தீங்களா? இதாங்க அதிசயம். இயேசு வெளிநாட்டு தெய்வம், இயேசு மதம் மாற்ற வந்தவங்க தெய்வம்னு சொல்லி எங்கள் ஊரில் இருந்தவங்களெல்லாம் நாங்கள் விரட்டினவங்க. எங்கள் ஊரில் ட்ரம் அடிச்சுட்டு வந்து பாட்டு பாடுவாங்க, ஏ ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எங்களுக்கு நமக்கு தான் நம்ம தான் ஒன்றும் தெரியாது, தற்கூரி பயங்களாச்சா இளவட்டத்தில். அப்போ சொல்லுவோம், என்னடா அது டீ விற்கிறாருன்னு பாடுறாங்க. நாங்கள் கேட்போம், இது என்ன டீ, லிப்டன் டீயா 3 ரோசஸ் டீயா அப்படின்னு கேட்போம். அவங்க, தம்பி இயேசு ஜீவிக்கிறாரியா, அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரியா அப்படின்வாங்க. உயிரோடு இருக்கிறாரா காட்டு அப்படின்வோம். அவங்க அப்பாலே போ சாத்தானேன்னு மனசுக்குள்ளே வஞ்சிட்டு பதில் சொல்லாமல் போயிடுவாங்க. ஒருத்தராவது ஊழியத்துக்கு வந்தவங்க, தம்பி வா இயேசு ஜீவிக்கிறார், நான் கேட்குறேன், உன் வாழ்க்கை இப்படி, உங்கள் அம்மா வாழ்க்கை இப்படி, உன் குடும்பத்தில் இருக்கிற கடன் இப்படி பாரு, இதெல்லாம் உன் வாழ்க்கை நடந்திருக்குன்னு யாராவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நாங்கள் முழங்கால் போட்டிருப்போமே. அதே கோஷ்டி அடுத்த வாரம் வரும், திரும்ப ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்னு அப்படியே ஒரு ட்ரம் அடி. அந்த காலத்து ட்ரம்மு தானே, வயிற்றில் போட்டுட்டு பாட்டி ட்ரம் அடிப்பாங்க, ஜாலரை அடிப்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், ஏய் போன வாரம் பதில் சொல்லாமல் போயிட்டேன், இந்த வாரம் உங்கள் இயேசுவை டீ விற்கிறவரை காப்பி விற்க சொல்லுவோம் பாரா அப்படின்லாம் நாங்கள் கிண்டல் கேலி பேசினோம். இன்னைக்கு வாழ்க்கையிலேயே இயேசு தான் ரட்சகர்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாறுங்கள். காலத்தை பார்த்தால் போதகராக ஆக வேண்டியவர்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு பென்ஷன் வந்துருச்சு, குறிப்பிட்ட அளவு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவர் எங்க போக சொல்றாரு அங்க போய் ஊழியம் செய்ய, மிஷனரியா போங்க, போ அல்லது அனுப்புங்க. இதையும் செய்யறது இல்லை, அதையும் செய்யறது இல்லை. ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சு 10 ஊழியக்காரனுக்கு பிச்சு கொடுக்கறது. அவங்களும் தோத்திரம் இயேசுவே, தோத்திரம் இயேசுவே, காணிக்க கொடுத்தது அக்காவை ஆசீர்வதியும். இவங்க எப்படி கொடுக்குறாங்க? அந்த 10 பேர் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஏதோ பிரயோஜனமா 2 பைபிளை வாங்கலாம், 2 ஊருக்கு போகலாம். 100 ரூபாய் பிரித்து கொடுத்தா ஒருத்தர் அக்காட்ட கேட்டேன், ஏக்கா ஏங்கா இப்படி பிரித்து கொடுக்குற அப்படின்னு. அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி ஒரு ஆள் ஜெபம் பண்ணியே எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா, இப்போ 10 பேர் நமக்காக ஜெபம் பண்ணுவாயா, அதனால 10 ஆசீர்வாதம் வரும்யா, அதனால தான் பிரித்து கொடுக்குறேன்னு வாங்க. இப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இயேசு கோபப்படுகிறார். நீங்கள் ஒரு வார்த்தையை இந்த இடத்துல வாசிக்க வேண்டும். அங்கு வேதாகமத்தை நீங்கள் சீக்கிரமாக திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முற்பிதாக்களை நான் கண்டுபிடித்தேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Hosea chapter 9 verse 10. வேகமாக எடுத்து வாசிப்போம். அங்கே என்ன நடக்கிறது? வனாந்தரத்திலே
திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் ஒன்றைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவர்களைப் போல தங்களும் அருவருப்புக்கு உள்ளானார்கள். உங்களை கண்டுபிடிக்கலங்க, உங்க தாத்தா பாட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. உங்களை கண்டுபிடிக்கல, உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உங்களை கண்டுபிடிக்கல, உங்களுடைய முற்பிதாக்கள் ஏறக்குறைய 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்பே இங்கே ஒரு ஊழியம் தொடங்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அப்போ நம்ம எவ்வளவு கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், அப்போ நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கணும். தாவீது மாறினது போல மாற வேண்டாமா? அதற்கப்புறம் தாவீதோட வாழ்க்கையை பாருங்க. அப்புறம்தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் அப்படியே பேச போகிறார். என் மகனே, என் தாசனே என்று உங்களை தேடி வரப்போகிறார். ஹல்லேலூயா. கண்டு உன்னை அழைக்கிற தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய மறுரூபத்துக்குள் வர வேண்டும். பிதாக்கள் பழங்களை சாப்பிட்டார்கள், அவருடைய பற்கள் கூசியது. ஏன் கூசிச்சு? பாரம்பரியமா நமக்கு ஒரு சாமி கிடைச்சிட்டாரு அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதிக்கல, ஆவியோடு உண்மையோடு தசம் காணிக்கைகளை தேவாலயத்தில் வந்து படைக்கல. ஆவியோடும் உண்மையோடும் எனக்கு பதவி கிடைச்சாலும் சரி கிடைக்காமல் போனாலும் சரி ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவேன்னு சொல்லி வருவதில்லை. எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர், நான் பல கன்வென்ஷன் கூட்டத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன். பல பிஷப்புமார்கள் எனக்கு நண்பர்கள், அவர்களுடைய முடிவும் தெரியும், தொடக்கமும் எனக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவாங்க. தேர்தலில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கமிட்டி முடிகிற 5 வருஷத்துக்கு ஒரு சர்ச்சுக்கே வரமாட்டார். அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், நான் தோத்துட்டேன், அங்கே போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பார். அந்த 5 வருஷமும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சீரழிவு தான், பின்னடைவு தான். சபையில் பதவி கிடைப்பதற்காகவா இயேசுவுக்கு வந்தோம்? பதவி இருக்கோ இல்லையோ, என்னுடைய கடமை நான் கர்த்தரை ஆராதிப்பது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தாவீதின் இருதயத்தை போல மாறட்டும். அதனால்தான் சங்கீதம் 89 வரும்போது சொல்றாரு, நான் அவனை கண்டுபிடித்தேன். அவன் என்னை நோக்கி என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை முதற் பேரானவனும் அவனை பூமியில் இருக்கிற ராஜாக்களை பார்க்கிலும் பெரியவனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சந்தோஷமா ஹல்லேலூயா. 2 நாள் வரும்போது உங்கள் ஊரெல்லாம் பார்க்குறேன், சும்மா அப்படியே மெட்ராஸ் மாதிரியே இருக்கு. மெட்ராஸ் அண்ணா நகர் கேகே நகரில் வீடு கட்டின மாதிரி ஜம்முன்னு வீடு கட்டி வீட்டுக்கு 10 ஏசியை போட்டு அதுக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டை போட்டு அதுக்கு அதை கவனிக்கிறதுக்கு 2 நாயை போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வட்டம் வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஊரை பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு. தொழிலில் சிறந்திருக்கிறோங்க, ஆண்டவரோடு வாழ்கிறதுல சிறந்திருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா யோசேப்பை வெறுத்த தேவன். யோசேப்பு பிள்ளைகளை 1வது உருப்படியாக இருந்துச்சா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராஹிம் நல்லா இருந்தானா? மனாசே நல்லா இருந்தானா? அவங்க கோத்திரம் நல்லா இருந்துச்சா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கோத்திரத்தில் ஒருத்தன் கூட வரல. யோசுவாவும் காலேபு மட்டும்தான் கானானுக்கு போனாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கண்டுபிடிப்பது எதற்கு தெரியுமா? இந்த பூமியிலும் வரப்போகிற மறுமையிலும் நீ என்னோடு ஆளுகை செய்வதற்கு, நீ எழுந்து கட்டுவதற்கு, நீ நரக ஆக்கினைக்கு போகாமல் தப்பிப்பதற்கு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டை மட்டும் எப்பொழுது வைத்து நான் பேச மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நான் போய் சொல்கிற பிரசங்கம் வீணா மண்ணில் வரக்கூடாது. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஏதாவது புதிய ஏற்பாட்டு அடையாளம் இருக்கா? உடனே ஆண்டவர் சொன்னார், கற்றுக்கொள்,
லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறாயா? அந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் இழந்து போனதை, காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காகவே எழுதி வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மட்டும் எத்தனை கண்டுபிடிப்பு இருக்கு? முதலாவது காணாமல் போன ஆடு. 99 ஆடு இருக்குத, அதை அப்படியே விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் போது சந்தோஷம் உண்டாயிற்று. இரண்டாவது அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் என்ன கண்டுபிடிப்பு இருக்கு? காணாமல் போன வெள்ளிக்காசு. அந்த அம்மாட்ட பெட்டி பெட்டியா பணம் இருக்குங்க. ஆனா ஒரு துட்டு எப்படியோ சர்ன்னு ஓடி போய் அது கட்டிலுக்குள்ளேயோ பீரோக்குள்ளேயோ அடியில் போயிடுச்சு. ஆண்டவர் அதே போலதான் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் எனக்கு போதும்னு அவர் சொல்லல, உங்களை என்னையும் தேடி வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமாக. அவள் வீட்டை பெருக்கி அவள் அந்த காசை தேடி கண்டுபிடித்து கடைசியில் சொன்னாள், நான் கண்டுபிடித்து விட்டேன், காணாமல் போன காசை கண்டுபிடித்து விட்டேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றார். ஒருத்தி கேட்டிருப்பா, செல்போன்ல இன்னைக்கு பேசுமா, இன்னைக்கு பேச மாதிரி, அக்கா என்னம்மா என்னம்மா, மார்த்தாள் கூப்பிட்டுருப்பாங்க மரியாதை, என்னம்மா எடிய காணாம போச்சு ஒரு காசு. சரி, அப்புறம் தேடுனேன் பாரு, ஏசப்பா தோத்திரம் 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 தேடுனேன் பாரு, கிடைச்சிருச்சு. உனக்கு கிடைச்சா எனக்கு என்னடி? அடுத்தவா மரியாதை, இவளை தொலைப்பாளா, அப்புறம் இவளை தேடுவாளா? எனக்கு என்ன கொடுக்கிற? நீ காசை தொலைச்சதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம்? இதை வந்து பெருமையா பீத்திக்கிட்டு வர பேசுற. வைடி போன, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டான் அதனால நீ பேசுற, என் புருஷன் வந்துருவாண்டி ஒரு பேய், வை போன. இப்படி பேசுறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அடுத்து காணாமல் போன மகன். ரொம்ப கொடுமை சார். இப்படிதான் சார் இன்னைக்கு உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காணாமல் போன பையன் இருக்கான் பாருங்க, யாரு? இளையவன், புரோட்டோகால் சன். என்னமோ இவர் சம்பாரிச்சு வச்ச மாதிரி, எப்பா என் சொத்தை பிரிச்சு கொடு. சரி, அந்த தகப்பன் பாருங்க எவ்வளவு நல்லவர். நீங்க கேட்டா கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஒரு ஆள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. ஒரு ஓடு காலி ஆடு காலி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு பைக்கில் சுற்றிக்கிட்டு திடுற ஒரு டுபாக்கூர் வந்து, எப்போ சொத்தை பிரித்து கொடு அப்படின்னா எலாய் ஓடி போயிரு, வெட்டி போடுவேன். நீ எல்லாம் சம்பாரிச்ச? உங்கள் பாட்டம் கூட்டம் சம்பாரித்து கொடுக்கல. நான் கடையில் காலையில் 6 மணிலேருந்து உட்காந்து இவ்வளோ நேரம் சம்பாரித்து வச்சுருக்கேன். நான் வேகாத வெயில வேலைக்கு போய் உட்காந்து சம்பாரித்து வச்சுருக்கேன். உனக்கு ஒரு பைசா தரமாட்டோம்ல. ஏன் தரமாட்டேன்? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். வேணும்னா சொல்லு, உன் பிள்ளைகள் பேருக்கு எழுதி வைக்கிறேன். என்னைக்கா கொடுத்துருக்குவா? கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இப்படிதான் சாத்தான் குளத்திலிருந்து ஒரு அருமையான சகோதரி திண்டுக்கல் பக்கத்தில் கலிங்கம்பட்டின்னு ஒரு ஊர், அதில் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு அவங்க பழச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. அப்போ வாலிபத்தில் ஆண்டவர் அந்த பகுதி கிராமத்துக்கு கூலிது போக சொன்னார். நாங்கள் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு நண்பர்களாம் சேர்ந்து அந்த ஊருக்கு போவோம். போனால் அந்த ஊர், அந்த அம்மா கிறிஸ்தவங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊரே ஒரு பயங்கரமான ஆண்டவர் அறியாத ஊர். பாருங்க பிரியமல்ல, எங்களுக்கு நல்லா காப்பி டீ டிஃபன்லாம் கொடுத்து அவங்க வீட்டிலேருந்து கரண்ட் எடுக்க சொல்லி இது மாதிரி ஒரு மைக்கை போட்டு அன்னைக்கு கூட்டம் நடத்துகிறோம். சின்ன கூட்டம் தான், கிராமத்தில் ரொம்ப உதவி செஞ்சாங்க. கூட்டம் நடத்தி பாட்டு பாட ஆரம்பிக்கிற பாருங்க, ஒருத்தர் ஏய் யாரப்பா நிறுத்தப்பான்னு சத்தம் போட்டு வர்றான் போதையில். அவன் சொல்கிறான், நல்லா பாடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி உட்காந்துக்கிட்டு குத்த வச்சுட்டு கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு, என்னை வர சொன்ன ஏசாமி உன் பக்கத்தில் நிற்கிறாரியா, நல்லா சொல்லு அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? பிரசங்கம் பண்ணி முடிச்சு அவன் தலையில் கை வச்சா பொத்துன்னு விழுந்து பேய் ஓடிச்சு. எழுந்திரிச்சு சொல்கிறான், நான் பக்கத்தில் அந்த கல்லறை தோட்டத்தில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், சாராயம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வெள்ளை விளையர்னு இயேசு வந்தார், என் முதுகில் தட்டி, என் மகன் அங்கே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சாராயம் குடிச்சிட்டு இருக்க, போடா எந்திரிச்சு அப்படின்னு சொன்னார். ஓட்டமாக ஓடி வந்துட்டேன்யான்ட்டார். அல்லேலூயா.
அவர் தான் அந்த ஊரில் பிரபலமான ரவுடி. இன்னும் உங்களுக்கு உற்சாகத்தை சொல்கிறேன், அவர் தான் அந்த ஊரில் ரோமியோ, மன்மத குஞ்சு. ஒரு பொம்பளை விட மாட்டார், வேசிக்கல்ல. அந்த பயட்ட போய் இந்த கிராம ஊழியத்துக்கு வந்த எங்களுக்காக இயேசு போய் பேசியிருக்காரியா. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்களா. என்ன அற்புதமான இயேசு தெரியுமா. இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறதுனால தான் நாங்கள் எவ்வளோ வயசானாலும் கிராமமானாலும் பட்டணமானாலும் போய்கிட்டே இருக்கிறோம். அவன் அடுத்த நாள் சேவிங் பண்ணி மனம் திரும்பி புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து சர்ச்சுக்கு வந்துட்டான், கிறிஸ்தவ பிள்ளை ஆகிட்டான். இதை பார்த்துக்கிட்டதே இருந்து இந்த அம்மா எங்களோடு கூட நல்ல தொடர்ந்து கூட்டங்களை ஏற்பாடு செய்வாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் உன் கடையை மூடிட்டு உன் சொந்த ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்றார். கடை எத்தனை வருஷம் வச்ச கடை தெரியுமா? என்னையா இப்படி சொல்கிறீங்க? ஏசுநாதர் சொல்கிறாரம்மா, போயிரு. அந்த தாயார் 3 நாள் உபவாசம் போட்டு அவங்களுக்கும் நல்ல வெளிப்பாடு கிடைச்சதுனால அந்த ஊரில் இருக்கிற சொத்துக்களெல்லாம் கொடுத்துவிட்டு இங்கே சாத்தாங்குளத்துக்கு வந்தாங்க. கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் அந்த ஐயா வந்து ரொம்ப சுகபீனமாக இருந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நான் அந்த கூட்டத்துக்கு நான் வர்றேன். ஐயோ, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்திருக்காங்களே வந்தால் என் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஐயா, கர்த்தர் உங்கள் மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனத்தினால நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால என் கணவரை சொந்த ஊரில் வச்சு சொந்தங்கள் பந்தங்கள் புடைசூழ நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் இந்த வேத அறிவும் தேவனுடைய நடத்தல் இல்லாமல் அங்கேயே இருந்திருந்தோம்னா அங்கிருந்து தூக்கிக்கிட்டு இப்போ ஆம்புலன்ஸில் வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு தாயா போயிருப்போம். இன்றைக்கி பாருங்கள், அவங்க பிள்ளைக்கு அடுத்து டீச்சர் வேலை கிடச்சி 2 பேர் டீச்சர் ஆகி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஒரு பிள்ளை இன்றைக்கி அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில் அந்த சாத்தான் குளத்திலிருந்து ஒரு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு சின்ன கலிங்கம்பட்டி என்கிற ஊரில் பெட்டி கடை வச்சிருந்த குடும்பம் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நடத்துதல் வேண்டும். தேவனிடத்தில் ஜெபித்து எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் அறிந்து அவருடைய சத்தம் அறிந்து சித்தம் செய்ய வேண்டும். அவர்கள்தான் காணாமல் போன ஆடுகள். சரி, போறான், சொத்தை அழிச்சாச்சு, வேலை பார்க்க தெரியாது, இவன் கடைசியில் பன்றி மேய்க்கிற தவிட திங்கிறான். அந்த பன்னியெல்லாம் மெலியுது, இவன் வயிறு மட்டும் கொஞ்சம் உப்பிட்டு வருது. பார்த்தான் எஜமா, என்னடா பன்றிகளுக்கு போடுற தவிட நீ தின்னுட்டு தெரியா, ஓடுறா, விரட்டி விட்டான். அப்பத்தான் நம்ம பயப்புள்ளைக்கு புத்தியே வருது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணமும் செருக்கும் வேலையும் இருக்கும் பொழுது புத்தி வராது, கடவுள்கிட்ட தேடணும்னு. நம்ம ஊரில் தான் அந்த ஆலயம் இருக்குதே, கதவை திறந்து போய் ஆலயத்தில் உட்காந்து அழுவோம், அண்ணாலயம் மாதிரின்னு வராது. எங்கனையாவது அங்கனுக்குள்ளே கண்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன பழைய பாட்டை பாடிக்கிட்டு சொல்லுவாங்க. இப்படி தான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு கன்வென்ஷன் வந்திருந்தேன். பெரிய பண்ண வீடு, அந்த வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. நல்ல 2 ஈசி சேரு தாத்தாவை பாட்டி பட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் தாத்திரம் செய்வேனே அப்படி பாடுவாங்க. அந்த வீட்டில் தான் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைகளையா? எங்கே இருக்காங்க? 5 பேர் 5 நாட்டில் இருக்காங்கய்யா. இப்போ நீங்கள் மட்டும் ஏன் இங்கே இருக்கீங்க? வீடு கஷ்டப்பட்டு கட்ட வீடுலாம், இந்த வீட்டை விட்டுட்டு எப்படி போகிறது? நான் சொன்னேன், 5 நாடாக நீ பார்த்துருக்கியா? 5 நாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா உன் பிள்ளைகள்? பாஸ்போர்ட் எடு, டிக்கெட் எடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு வா. அல்லையா சொல்லுங்க. என்ன கையை தட்ட மாட்டேங்கிறீங்க? அலையிலே வர மாட்டேங்குத. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டியும் இருமல். இந்த நாசரத்தில் நல்ல ஒரு லூக்கா ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது, ஆவுன்னு அங்கே போய் உட்காந்துட வேண்டியது. அது இல்லைன்னா அதுக்கடுத்து நேராக தூத்துக்குடிக்கு போய் ஏவிஎம்மில் உட்காந்துட வேண்டியது. அதுக்கடுத்து ஒன்றும் கேட்கலைன்னா நேராக அப்போலாவில் போய் படுத்துட வேண்டியது மதுரையில். எதுக்கு அந்த காசை செலவழிக்கணும் சொல்லுங்க? சத்தம் போட்டேன், சோமண்ணேன், அந்த 5 பசங்களுக்கும் கூப்பிட்டேன், ஏலா உங்களுக்கு அறிவு இருக்கா? கேள்வி, என்னங்க நீங்கள் இப்படி திட்டுறீங்க? தாய் தப்ப இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை பார்த்துக்கிட்டு தோத்திரம் செய்வேன்னு விட்டயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை படிக்க வச்சு வளர்க்க வச்சு உங்களுக்கு என்னல ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துக்க, ஒழுங்காக அப்பா அம்மாவை கூட்டு போய் ஆளுக்கு 2 மாதம் வை அப்படின்னு சொன்னேன். ஐயா பிளைட்டில் ஏறினா தலை சுத்துமியா? தலையெல்லாம் சுத்தாதுமா, ஏசுநாதர் பிடிச்சிக்குவார் போ அப்படின்னேன். கர்த்தருடைய கிருபங்க,
அவங்க எல்லாம் 5 நாட்டுக்கு போய் ஊர் நாடெல்லாம் பார்த்து வந்தாங்கங்க. இன்னைக்கு வரைக்கும் சீக்கும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆளுக்கு 90 வயசு, இன்னொரு ஆளுக்கு 87 வயசு, நல்லா கெளுறு மாதிரி நம்ம நாசரத்தில் நடந்துட்டு திடுறாங்கங்க. கையை தட்டுங்கப்பா, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. போய் நாடு நகரத்தெல்லாம் பார்க்கணும். 2 லட்ச ரூபா செலவழிச்சா என்ன? இங்கே 2 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கட்டுறீங்க. திராணியும் தெம்பும் இருக்கும் பொழுது நல்ல கர்த்தர் கொடுத்ததை கொஞ்சம் அனுபவிக்கணும். அதை ஊழியங்களுக்கும் மிஷினரி பணிகளுக்கும் கொடுக்கணும். அந்த வீட்டில் மூத்த மகன் அப்படித்தான் இருந்தான். அவன்கிட்ட தான் இப்போ எல்லா சொத்தும் இருக்குது, எல்லா சொத்தும் காலி. இப்போ வந்து அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று வந்தவனுக்கு கொளுத்த கன்றை கொடுக்கிறீர், மோதிரத்தை கொடுக்கிறீர், ட்ரெஸ்ஸை கொடுக்கிறீர், உமக்கு நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேனே, எனக்கு ஒரு கோழி குஞ்சாவது கொடுத்தீரா? அப்பா சொன்னார், ஏன்டா இப்படி என் கழுத்தை அறுக்கிற? என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே, நீ எடுத்து சாப்பிடு. ஹல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறான், என் சிநேகிதரோடு சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியவாது கொடுத்தீரா? யாரு உன்னை எடுத்து சாப்பிட வேணாம்னு சொன்னது? கஞ்சப்பய. அப்பா கூட தானே இருக்கிற. நல்ல வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல கறி கோழி மீன் சாப்பிட வேண்டியதானே. என்ன சத்தத்தை காணோம்? ஆமாம், நம்ம ஊர் ஆட்கள்லாம் தாத்தா பாட்டி மாதிரி வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. நல்ல ஜம்முன்னு வந்திருக்கீங்க. தாத்தா பாட்டி மாருக்கா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆட்கள் அப்படி ஜம்முன்னு இருக்கீங்க தெரியுமா? ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய இறக்கம். 2வது, நம்ம ஊரில் விற்கிற முருங்கைக்கீரையும் சாலை மீனும் கருப்பட்டி காப்பி. கையை தட்டுங்கய்யா. முருங்கைக்கீரையை சாப்பிட்டா எல்லாத்தையும் முறிக்கும். முருங்கைக்கீரை இல்லாத வீடு கிடையாது, சாலை மீன் இல்லாத வீடு கிடையாது. அது கருப்பட்டி காப்பி. என்ன சத்தத்தை காணோம்? இப்போ பூரா அதெல்லாம் இல்லைன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன கப்சிக்கணும் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஆமாம், என் கருப்பட்டி காப்பி குடித்தா தீராதா? அது இப்போ ட்ரெண்டாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் கருப்பட்டி காப்பி. முதையே குடிச்சு தொலைச்சானே. பட்டிக்காடு கருப்பட்டி சாப்பிட்றேன், பட்டிக்காடு. தலையில் என்ன வச்சா என்ன வண்டி வர்றான்? ஆமாம், என்ன வண்டி வர்றான்? உன் வீட்டுக்கு இப்போ ஆம்புலன்ஸ் வண்டி தான் வருது. நாங்களாம் நல்ல எண்ணெயை தேய்ச்சி, நல்ல தொப்புள்ள எண்ணெயை வச்சு, நகங்களை எண்ணெயை வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூடு பிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்று 2 குழந்தை பெறுறதுக்குள்ள ஆத்தாடி அம்மாடி. கடைசியில் பிரதர், அங்கிள், என்னம்மா? என் வீட்டுக்காரு வேலைக்காரியோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. வேலைக்காரி வீட்டுக்காரி ஆகிட்ட அப்புறம் ஆகாம என்ன செய்வான்? நீ இங்கே நோவுன்னு படுத்து கிடந்தான், அவன் என்ன செய்வான்? நீ ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? அலையிலே சொல்லுங்களேன். என்னங்க நான் சொல்றதுல கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் வேசித்தனம் வருது? ஏன் விபச்சாரம் வருது? நம்ம இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவது மூலம் தூங்குன்னு சொல்றாரு. ஏன் உன் பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனை வருது? உன் அர்ப்பணிப்புல சரியில்லை. There is no good dedication. நீங்க இன்றைக்கு இரவு முழு மனதோடு அர்ப்பணியுங்கள். உங்கள் பிள்ளைகளை பிடித்த பீடைகள் ஓடிப்போம். தாப்பன் கூப்பிடுறாரு. இவன் இந்த உள்ள இந்த மனம் திரும்பி வந்தான் பாருங்க. கஞ்சிக்கு செத்த பய, தவிடு தின்ன பய. அவன் உண்மை என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? வெளியே அண்ணங்காரன் வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து கூப்பிட்டுருக்கணும். கைகளை தட்டி கத்துற சோத்தரிப்போமாக. என்ன சத்தத்தை காண ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? உண்மை தானே? நீ உன் சொத்தை பூரா அழிச்சிட்ட. இப்போ இருக்கிற சொத்து யார் சொத்து? அண்ணன் சொத்தும் அப்பா சொத்தும். மடப்பலை நீ இறங்கி வந்து அண்ணனை கூப்பிட வேணாமா? இல்லையா சொல்லுங்களேன். இவனுக்கு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் சொல்லுங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி என்ன செய்வான்? கொடை பிடிப்பான். ஆமாம், அர்ப்பனுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சா 3 கிலோமீட்டர் தூரம் மரத்தான் ஓடுவான். இப்போ அதாடா முக்கியம்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஓட்டப்பந்தயம் முக்கியமா? விலைவாசியை குறைக்கிறது முக்கியமா? வேலை போடுறது முக்கியமா? எது முக்கியம்? நற்செய்தி கூட்டம் முக்கியமா? வசனம் வாசிக்கிறது முக்கியமா? வசனத்தின்படி நடக்கிறது முக்கியமா? வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மனம் திரும்புகள் மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் வேதனையா இருக்கு.
ஐயோ, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாட்டில் எவ்வளவு தொல்லை இருக்குது, எவனாவது ஒருத்தர் நல்லவன் வரமாட்டானா, தேவன் எங்கள் நாட்டுக்கு ஒரு நல்ல ராஜாவை கொடுக்க மாட்டேங்கிறான், நல்ல மந்திரியை கொடுக்க மாட்டேங்கிறான், அழுகிறோம். அதே போலதான் இயேசு இந்த 112 வருஷம் ஆலய அசன பண்டிகை கொண்டாடுகிற உங்களை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறார், இன்னொரு பக்கம் அழுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது மகன் செத்து போனவன் திரும்பி வந்து விட்டான், இளையவன் செத்து போனான் திரும்பி வந்து விட்டான் என்று சந்தோஷப்பட்ட தகப்பன் என் கூடையே இருந்துக்கிட்டு வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்தில் வந்து சரி விட்டு கொடுத்து தியாகமா அப்பா கூப்பிட்றாரு, வருந்தி கூப்பிடுறாரு, உள்ளே போவோம்னு சொல்லி மனம் திரும்பாமல் இருக்கிறானேன்னு சொல்லி மூத்த மகனை குறித்து அழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. வருந்தி கேட்டான். நல்லா பாருங்க, பைபிளில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். மூத்தவன் வீட்டுக்குள் போனான் அப்படின்னு இருக்கா? ஹலோ இருக்கா? ஹலோ இருக்கா? இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பையன் அப்படியே போயிட்டான் மூத்தவன். இப்போ இளையவன் பெட்டர்ன்னு சொல்கிறதா, மூத்தவன் பெட்டர்ன்னு சொல்கிறதா? வேசிகளிடத்தில் போய் சொத்தை அழிச்சிட்டு வந்து தனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறானே அவனை குறை சொல்கிறதா? தன் தகப்பனோட இருந்து ஒன்றும் அனுபவிக்காமல் இருந்து குறை சொல்லுகிறானே, தன் தகப்பன் இப்பொழுது வருந்தி கூப்பிடுகிறானே, அதுக்காகவாவது கடவுளோட போகணும், தகப்ப வீட்டுக்குள்ளே போகணும், தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுப்போம். நமக்கு பிடிக்கல, சரி வேசிகள்கிட்ட போய் அழிச்சிட்டு வந்துட்டான், அப்பாக்காவது உள்ளே போகணும் போனானா? இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் அதைத்தான் செய்தார்கள். யார் வந்தால் என்ன, யார் மேசியாவா இருந்தால் என்ன, அது யூத கோத்திரத்தில் பிறந்தால் என்ன, லேவி கோத்திரத்தில் பிறந்தால் என்ன, குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்த லாசர் உயிரோடு எழுப்புகிறான். இதுபோல ஒரு அற்புதங்கள் எங்கும் நடக்கவில்லை. இவர்தான் இரட்சகர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. மண்ட அறிவு, அதெல்லாம் முடியாது. இவர் தட்சனுடைய குமாரன், இதெல்லாம் முடியாது. இவர் நம்ம பார்க்க வளர்ந்த பய, இப்படியே குறை பேசுறது. தயவு செய்து யாரை ஆண்டவர் எப்பொழுது கண்டுபிடித்து ராஜாவாக மாற்றுகிறார், ஊழியக்காரனாக மாற்றுகிறார், ஜெபிக்கிற மனுஷியாக மாற்றுகிறார், கொடுக்கிற மனுஷனாக மாற்றுகிறார் என்று நமக்கு தெரியாது. பர்னபாக்கள் இன்றைக்கு வேண்டும். தன் சொத்துக்களையும் நிலங்களையும் விற்று அப்போஸ்தல பாதத்தில் வைத்து ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற பர்னபாக்களை கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். தன்னுடைய ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் எந்த ஒரு விண்ணப்பமும் கேட்காமல், தனக்கென்று கேட்காமல், எப்பொழுதும் போல தான தர்மங்களை செய்து 100 பேருக்கு பட்டாளத்தில் தலைவனாக இருந்தாலும் கொர்நேலி என்கிற மனுஷன் தனக்கென்று ஒன்றும் கேட்கவில்லை. நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எத்தனை முறை வேணாலும் வாசித்து பாருங்க. ஆண்டவரே வாரும், வானத்தை கிளியும், எரியும் அக்கினி உருக்குமா போல இறங்கும் அப்படின்னு நம்ம ஊழியக்காரன் இன்னைக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனை வருஷம் 21 மணி நேரம், 40 மணி நேரம், 50 மணி நேரம் கூப்பிட்டால் அவர் வரமாட்டாரியா? உண்மையாய் நீ நடக்க ஆரம்பித்தால் நீ கூப்பிடாமலே அவர் வருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்ற சத்தியம் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். கொர்நேலி ஒரு இடத்துல கூட இயேசுவை வாங்க, இயேசுவை வாங்கன்னு கூப்பிட்டாரா? வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியுவே உன் தானங்களும் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு நினைப்பூட்டுதலாய் வந்தது, எனவே உன்னை சந்திக்க தேவன் என்னை அனுப்பினார். சொன்னது யார் தெரியுமா? காபிரியேல் தூதன். அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ என்ன அர்த்தங்க? நீங்க உங்க கடமையை உண்மையா செஞ்சுக்கிட்டே இருங்க. வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசு கூப்பிடாமலே உன் கூட பக்கத்தில் தூதர்களை அனுப்பி உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார், இருக்கவே மாட்டார். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்கு. துன்பங்கள் ஏன் வருது? பிசாசின் தொல்லைகள் ஏன் வருது? நம்முடைய வாழ்க்கை தெரிந்தெடுத்து கொண்ட முறை சரியில்லை. இப்போ இதையும் நான் சொல்லணும், பலிபீடத்திலிருந்து உண்மையை சொல்லணும். அது என்ன உண்மை? என்னுடைய தாயார் சிஎஸ்ஐ போர்டிங் ஸ்கூலில் படித்தாங்க அப்படி சொன்னேன் இல்லையா? இப்போ எங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்தேன். அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணன்,
குடும்பமாக இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம். ஒரு நாள் நானும் என் மனைவி உட்காந்து அம்மாவுடைய பெட்டியெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா அந்த காலத்தில் கல்யாணம் போடவா லொட்டு லொசுக்கு எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பெட்டி அந்த துணிக்குள்ளே ஒரு போட்டா படம் வச்சுருக்குறாங்க. திறந்து பார்த்தா 1957 பசுமலை என்கிற இடத்துல, மதுரையில் பசுமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது. அங்கே ஒயிட் பைபிள் காலேஜ்னு ஒரு பள்ளிக்கூடம், வேதாகம கல்லூரி, சிஎஸ்ஐ திருச்சபையினால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது ஒரு காலத்தில். அதில் எங்கள் அம்மா வாலிபத்தில் சேர்ந்து பைபிள் உமனா இறையியல் கல்லூரி படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க. அதான் படிப்பு அங்கே இருக்குது. எங்க ஒரு சத்தமாக ஒரு கை வைத்து அல்லே சொன்னானுங்க. அல்லையா சொல்லுங்களா? இப்போ நீங்கள் திரும்பவும் சொல்லணும், பைபிள் காலேஜ் படித்து பட்டம் வாங்கின சர்டிஃபிகேட் உள்ளே இருக்குங்க. எங்கள் அம்மா பார்த்து இது என்னம்மான்னு கேட்டேன். அந்த காலத்தில் பைபிள் படித்தேன்டா. நான் சொன்னேன், அப்புறம் ஏமா பிறகு அப்பா மேலே லவ் ஆகி தாய் மாமனை கல்யாணம் முடித்து ஏமா விற்கிறவங்களுக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு போனேன், ஏன் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன், ஏன் இந்த கோயிலுக்கு போய்ட்டு அதை ஏன்டா கேட்குறேன்? யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது இவ்வளவு பெரிய புள்ளி சூனியம், இவ்வளவு பெரிய போராட்டம், சம்பாரித்த 350 பொண்ணாக்க எல்லாமே காலியானது எதனால தெரியுமா? இயேசுவை அறிந்தும் ஊழியத்திற்கு படித்தும் அந்த டயசிஸில் வேலைக்கு போய் அங்கே ஒரு போதகரை கல்யாணம் முடிச்சு அங்கே ஊழியக்காரியாக வாழாம சிங்கப்பூர் பணக்காரர் அழகானவர் தாய் மாமா பையன் சொல்லி அவர் விருப்பப்பட்டு கேட்குறாருன்னு சொன்ன கல்யாணம் முடிச்சு ஆண்டவரை மறுதளித்ததுனால்தான் அவ்வளோ பெரிய போராட்டம் எங்கள் குடும்பத்துக்கு வந்தது என்று லேட்டா தாயா தெரிஞ்சுக்கிட்டோம். பின்பு அதுக்காகவே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, எங்கள் அம்மா அந்த காலத்தில் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, உண்மை மறுதளிச்சிருக்காங்களே, சிலுவையை பகைங்கரா ஆக்கியிருக்காங்களே, சிலுவையை மறுபடியும் அடிச்சிருக்காங்களே உங்களை. அதனால தான் நீங்கள் 16 வருஷத்துக்கு மேலே செய்வனை எங்கள் குடும்பங்களில் ஆட்டி படைக்க நாங்கள் அழுக, அப்புறம் நான் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு தான் அந்த சாபமும் கோபமும் மாறி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போவது பில்லி சூனிய பாவத்துக்கு சமானம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். இதெல்லாம் பாவமா அப்படி நினைக்காதீங்க. அவருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் இன்று உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதுக்கடுத்து போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். வீட்டை கட்டுவாய், வீட்டில் குடியிருக்க மாட்டாய். திருமணத்தை முடிப்பாய், வாழ மாட்டாய். எனக்கு தெரிந்து அங்கே எண்ணி பார்த்தா 145 அல்லது 144 சிக்ஷை தண்டனை இருக்கிறது. அதில் ஒரு தண்டனை உபாகம் 28:47 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ ஆண்டவருடைய கற்பனைப்படி நடக்காமல் போகும்போது ராத்திரி எப்பொழுது வருமோ என்று நீ பகல்ல அழுவாய், பகல்ல இரவு எப்பொழுது வருமோ என்று நீ அழுவாய், மதிமயக்கத்தினால் நீ புலம்பி திருவாய், சகலமும் உனக்கு குறைவுபடும். எப்பொழுது? சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் நீ உண்மையாய் சேவியாமல் போகும் பொழுது நீ சகலத்திலும் குறைவுபட்டு நிர்வாணமாய் நீ எதிரிகளை சேவிப்பாய். என் அன்புக்குரியவர்கள், அதுதான் சிறையிருப்பு. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போல சிறையிருப்பில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் ஊருக்கு ஒருவனாக, ஜாதிக்கு ஒருவனாக உங்களை என்னையும் கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்வோமாக. காணாமல் போன ஆடே, உன்னை தேடி மேய்ப்பன் வந்திருக்கிறார். காணாமல் போன வெள்ளிக்காசே, உன்னை தேடி உன் எஜமான் வந்திருக்கிறார். காணாமல் போன இளைய மகனே, கெட்ட குமாரனே, உன்னை தேடி உன் தகப்பன் வழிமேல் விழி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லூக்கா 15 அதிகாரத்தில் கெட்டகுமார சம்பவத்தை எனக்கு பிடிச்ச சம்பவம். அங்கே இளவட்ட பையன் தயங்கி வர்றான். தகப்பனோ அவன் தன்னை நோக்கி வருகிறான்னு சொன்ன உடனே ஓட்டமாய் ஓடி மனது உருகி அவனை கட்டி அணைத்து கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுவோமாக.
ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மகன் மரித்தான் உயிர்த்தான் என்று சொன்னார். அப்போ நாம் உண்மையாக மனம் திரும்பி தாவீதை போல மாறுவோம் போது இன்றைக்கும் தாவீதின் தெய்வம் நான் என்று சொல்ல அவர் வெட்கப்பட்டதே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமாக. நான் தெரிந்து கொண்ட தாசனாகிய தாவீதின் வம்சமே, ஆபிரகாமின் வம்சமே, நான் தாவீதின் வேரும் ஈசாயின் அடிமரத்திலிருந்து புறப்படுகிறோமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாவீதை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பனையாக்குகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்போ எவ்வளோ சந்தோஷம். தாவீது உண்மையாக கடைசியில் ஆசாரியனாய் மாறின போது தாவீதின் தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்கள் பேர் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. இப்போ உங்கள் தெய்வமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் எலிசா அன்பின் தேவனாக இருக்கிறார், சாந்தி அன்பின் தேவனாக இருக்கிறார், ஜாஷுவா அன்பின் தேவனாக இருக்கிறார், ஷாரன் ஜோஷுவா அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமாக. நாம் அப்படியே கண்களை மூடுவோமாக. ஒழுங்க வாயை திறந்து ஜெபிப்போமாக. குறிப்பாக தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்டிருக்கிற ஒரு அருமையான குடும்பம், அவர்கள் நேற்று இந்த ஊரில் இல்லை, இன்றைக்கு மாலை வேளையில் தான் வந்திருக்கிறார்கள். வெளியூரில் தொழில் செய்கிறார்கள். அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். புறப்பட்டு வரக்கூடாதபடிக்கு தடைகளோடு நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள். ஆனாலும் எப்படி அசன பண்டிகைக்கு போயிடணும் என்று சொல்லி பல கண்ணீர், பல வாக்குவாதங்கள், வருகிற வழிகளிலெல்லாம் போராட்டங்கள், கஷ்டப்பட்டு வந்தீங்க. உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டாய். இன்றைக்கு மாலையில நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து சேர்ந்தீங்க. இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய பேரை நான் சொல்ல முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை நான் சொல்ல முடியும், ஆனால் அது வேண்டாம், இது போதும் என்று ஆவியானவர் சொல்லுகிற இன்றைக்கு இரவு ஊருக்குள் வந்து சேர்ந்த சகோதரனை, பிரச்சனையோடு வந்த சகோதரனை, உன் பொருத்தனைகளை சீக்கிரம் செலுத்து. இன்று தொடங்கி வேதம் வாசித்து ஜெபிப்பேன் என்று கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஒரு அதிசயத்தை நீ காண்கிறாய். உங்கள் வீடே மகிமையின் வீடாய், தாவீதின் வீட்டாய் மாறுகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை அறிக்கை செய்யுங்க. யாரு கூடயாவது பேசாம, யாரு கூடயாவது கசப்பு, யார் செய்த பாவத்தையும் மன்னிக்க முடியாம, மறக்க முடியாம இருந்தீங்களா, ஆண்டவருடைய கசப்பான இருதயத்தை கண்டுபிடித்து அந்த கசந்த மாறாவை மதுரமாக மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா சூறாவளி காற்றுகளும் புலம்பல்களும் இன்றைக்கு மாறுகிறது. நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தே ஆகணும். வாலிப மகனே, வாலிப மகளே, ஒருத்தரோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த அசன பண்டிகையின் ஆரம்ப நாட்கள், நடந்த நாட்கள், இது உன் கனவுல, உன் சொப்பனத்தில் நீ அங்கியே போட்டு, வெள்ளை அங்கியே போட்டு நீ பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றது போல கனவு கண்டாய். ஆண்டவர் உன்னை குறித்த எதிர்காலத்தை சொல்லி இருக்கிறார். மேடையில் இருக்கிற அருமையான சேகர குருவானவர் சபை ஊழியரிடத்தில் வந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் கனவுகளை சொல்லி உடனே அவர்களுடைய ஆலோசனையின்படி கேட்டு பைபிள் காலேஜில் சேர்ந்து நீயும் சீக்கிரத்தில் ஒரு குருவானவராய் மாறுவாய். வெள்ளை அங்கே உடுத்தி வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறது போல கனவு கண்ட வாலிப மகனே, நீ எங்கிருந்தாலும் சரி, சேகர குருவானவரையும் சபை ஊழியரையும் வந்து பார். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்தார். கர்த்தர் உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்தார்.
இன்னொரு குடும்பம் மொர்தெகாயை போல உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் பேசுகிறவர்கள். அவர் குடும்பத்தில் போதும் என்கிற பணம் இருக்கிறது, ஆனால் வேலைக்கு போகிற இடங்களிலே எல்லாருமே இரண்டாம் தரமான ஊழியத்தை கை நீட்டி போகிற இடத்துல சம்பளம் வாங்குகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வீட்டின் மேல் மொர்தெகாயின் ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்படி. நீங்கள் சம்பளம் வாங்குவதல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10 வசனங்களுக்கு மேல் வாசிக்கிறது போல, கிருபையினால் முதலாளியாக இருக்கிறவன் ஜாக்கிரதை இருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று சொன்னபடி அவர் கொடுக்க போகிறார். இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அன்பு ஒரு ஐயா, ஒரு வாலிபன், அவர்களோட ஆண்டவர் பேசுகிறார். தூர இடத்திலிருந்து ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தாளமுத்து என்கிற ஒரு பெயரை இயேசு எழுதி காட்டுகிறார். தாளமுத்து என்கிற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்தில் முத்து என்கிற பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தென்படுகிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் உங்களை அழைக்கிறார். தாவீதை கண்டுபிடித்தவர் என் அன்பு சகோதரனை முத்து உன்னை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, கஷ்டம் வந்தா மட்டும் பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற நிலைமையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமாக. ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. கொஞ்சம் ரிதத்தை சீக்கிரம் போடுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் வெறுமை என்று உணர்ந்தேன், நான் வெறுமை என்று உணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. முள்முடி எனக்காக, முள்முடி எனக்காக, ஐயா திரு ரத்தம் எனக்காக, திரு ரத்தம் எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தகப்பனே, நீர் பிரசங்கம் குறிப்புகளை கொடுத்து இதெல்லாம் பேசுன்னு சொன்னீங்க. இதோ உம்முடைய வேலைக்காரன் நான் பேசியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை எப்படி நான் பண்ணுவது? காரிலிருந்து இறங்கின உடனே சபை கமிட்டியார் சொன்னாங்க, ஐயா எவ்வளோ நேரம் பரவாயில்ல, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. அசன பண்டிகையில் எங்கள் மக்கள் சத்தியத்தை கேட்கட்டும் என்று அவர்களாகவே சொன்னார்களப்பா. தேர் இஸ் நோ டைம் லிமிட். பேசுங்க ஐயா, எப்படியாவது என் ஜனங்கள் உணர்வடையட்டும் என்று சொன்னாங்க. இப்படிப்பட்ட கால நேர சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாய் கொடுத்தபடினால் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் தகப்பனே, எங்கள் 2 கைகளை விரித்து ஒரு சேனை இந்த தங்கையாபுரத்தில் எழும்பட்டும். ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டம் எழும்பட்டும். லூக்கா 8:2-3 படி
ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர்கள் எழும்பட்டும். இந்த திருச்சபையின் மூலமாக மிஷனரிகள் எழும்பட்டும். மிஷனரி ஊழியங்களை தாங்கிறவர்கள் எழும்பட்டும். ஆலயமில்லாத கிராமங்களில் ஆலயங்களை கட்டி கொடுக்கிறவர்கள் எழும்பட்டும். எல்லா இடங்கள் முழுவதிலும் எந்த பேயும் பிசாசும் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எந்தெந்த ஊரில் தொழில் செய்கிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று பூரிப்போடு சொன்னவர் உடைய பிள்ளைகளை பார்த்து மகிழட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் எங்கள் கடமையை செய்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே.